கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ 10 வருஷ அரசியல் சாம்ராஜ்யத்துக்கு இப்ப முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார். இந்த முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதுக்கு பின்னால ஏராளமான காரணங்கள் இருக்கு. கனடிய மக்கள் மத்தியில மட்டும் கிடையாது, உலகத்தினுடைய பல பாகங்கள்லையும் இருக்கிற இளைஞர்களாலையும் கொண்டாடப்படுற ஒரு இளம் தலைவர் தான் ஜஸ்டின் ட்ரூடோ. தான் கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் கனடாவினுடைய பிரதமர் பதவியிலிருந்தும் விலகிறதா அவர் அறிவிச்சிருக்கிறார். 2015ஆம் ஆண்டுல அவர் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டதும் பல்லாயிரக்கணக்கான கனடியர்களினுடைய கனவுகளை சுமந்த ஒரு கதாநாயகனா இளம் தலைவரா வரலாற்றில் பதியப்பட்டிருந்தார். 2015 வெற்றிக்கு பிறகு உரையாற்றும் போது அவர் சொன்னார், இது மாற்றத்துக்கான ஒரு நேரம். ஆனா இப்ப தான் பதவி விலக போறதா விடுத்திருக்கிற அறிக்கையில் அவர் சொல்லியிருக்கிற விஷயமும் கூட நேரம் சம்பந்தமான ஒரு குறிப்பு. இட்ஸ் டைம் ஃபார் அ ரீசெட், எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு நேரம் திரும்பவும் உருவாகி இருக்கு என்று சொல்லி உணர்வு பூர்வமான சில கருத்துக்களை சொல்லி நான் வீட்டுக்கு போறேன் என்ற அறிவிப்பை கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இப்ப விடுத்திருக்கிறார். இது பல்லாயிரக்கணக்கான கனடியர்களுக்கு ஒரு பக்கம் ஏமாற்றம், இன்னொரு பக்கம் சில கனடியர்களுக்கு, ஒரு தரப்பு கனடியர்களுக்கு கொண்டாட்டம். இதுக்கு பிறகாவது கனடாவினுடைய நிலைமை மாறும் என்ற நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கு. பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய பதவி விலகலுக்கு பின்னால சில சக்திகள் இருக்கு, சூழ்ச்சிகள் இருக்குன்ற விமர்சனம் முன்வைக்கப்படுது. அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்யப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அதனுடைய ஒரு காரணமா சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்திய ஊடகங்கள் ட்ரூடோவினுடைய பதவி விலகலை கொண்டாடுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதுக்கு பிறகு கனடாவினுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கனடாவில் என்ன நடந்து கொண்டிருக்கு, இதுக்கு பிறகு என்ன நடக்கலாம், இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்கள் என்னன்றத எல்லாருக்கும் விளங்குற மாதிரி வழக்கம் போல எளிமையா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜன். கனடாவினுடைய முன்னாள் பிரதமர் தான் எலியோட்டினுடைய மகன் தான் ஜஸ்டின் ட்ரூடோ. அரசியலுக்கு வர்றதுக்கு முதல்லையே இளவயதிலிருந்தே மக்களை கவர்ற ஒரு கதாநாயகனா ஜஸ்டின் ட்ரூடோ திகழ்ந்து இருக்கிறார். அதுக்கான சில குறிப்புகள் இருக்கு. ஒரு நடிகர், ஆசிரியர் என்று சொல்லி பல முகங்கள் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு இருந்தது. ஒரு பிரதமருடைய மகன் பிரதமரானார் என்று சொல்லி வரலாறு படைச்சதும் கூட ஜஸ்டின் ட்ரூடோ தான். 2000ஆம் ஆண்டுகள் அவருடைய அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகுது. தன்னுடைய தந்தை உயிரிழந்ததுக்கு பிறகு இறுதி அஞ்சலியில் அவர் ஆற்றின உரையை மில்லியன் கணக்கான கனடியர்கள் உன்னிப்பா கூர்ந்து அவதானிச்சு கொண்டிருந்தாங்க. மில்லியன் கணக்கான கனடியர்களினுடைய இதயத்தை கவர்ந்த ஒரு கதாநாயகனாகவும் ஜஸ்டின் ட்ரூடோ அன்றைய நாளில் பதிவாகி இருந்தார். இதுக்கு பிறகு 2013ஆம் ஆண்டுல லிபரல் கட்சியினுடைய தலைமைத்துவம் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு கிடைக்குது. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விதமான விமர்சனமான பார்வை இருந்தது. ஒரு இளவயது தலைவர், இவரால் எப்படி கட்சியை வழிநடத்த முடியும், நாட்டினுடைய பொறுப்பை ஏற்றி இவரால் வழிநடத்த முடியுமா என்ற சந்தேகமான பார்வை பலருக்கும் இருந்தது. அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்ற மாதிரி 2015ஆம் ஆண்டு தேர்தல் முடிவு அமைஞ்சிருந்தது. கனடாவினுடைய அரசியல் வரலாற்றை பொறுத்த வரைக்கும் கிரேட்டஸ்ட் கம்பேக் என்று சொல்ற மாதிரி லிபரல் கட்சி ஒரு கம்பேக் கொடுக்குது. 34 ஆசனங்களை கொண்டிருந்த லிபரல் கட்சி 184 ஆசனங்களை பெற்றுக் கொண்டிருந்தது. அதுக்கான காரணம் வேற யாரும் கிடையாது, ஜஸ்டின் ட்ரூடோ என்று சொல்லப்படுற ஒரு இளம் தலைவர். மில்லியன் கணக்கான கனடியர்கள் அவருடைய கொள்கையாலையும் அவருடைய சிந்தனையாலையும் ஈர்க்கப்பட்டிருந்தாங்க. இளவயது பிரதமரா கனடாவினுடைய வரலாற்றை பொறுத்த வரைக்கும் 2வது இளவயது பிரதமராகவும் அவர் வரலாற்றில் பதிவாகி இருந்தார். இதுக்கு பிறகு கனடாவினுடைய எதிர்காலம் மாற்றி அமைக்கப்படும், வரலாறு புதுசா எழுதப்படும் என்ற மாதிரியான நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருந்தது. லட்சோப லட்சம் கனடியர்களினுடைய கனவு சுமந்த ஒரு தலைவரா அவர் மாற்றம் பெறார். ஆனா சில வருஷங்கள் கடந்ததுக்கு பிறகு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கு. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இப்ப வீட்டுக்கு போறதுக்கு பின்னால சில காரணங்கள் இருக்கு. அதுல முதலாவது விஷயம், படிப்படியா அவர் மக்களினுடைய செல்வாக்கு இழக்கிற ஒரு தலைவரா மாற்றம் அடைஞ்சிருந்தார். லிபரல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் கூட மக்களினுடைய செல்வாக்கு அவருக்கு படிப்படியா குறையறதுக்கு ஆரம்பிக்குது. இப்ப ஒரு தேர்தல் நடத்தப்பட்டாலும் கூட எதிர்கட்சியா இருக்கிற கன்சர்வேட்டிவ் கட்சி தான் வெற்றி பெறும், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுன்னு சொல்லி புள்ளி விவரங்கள் சொல்லுது. 10 தொடக்கம் 15 புள்ளிகள் இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியோட ஒப்புற நேரத்தில் லிபரல் கட்சி பின்தங்கி இருக்கு. இப்ப ஜஸ்டின் ட்ரூடோ திரும்பவும் பிரதமராகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இது கருத்து கணிப்பு சொல்ற விஷயம். மக்கள் மத்தியிலையும் அவர் செல்வாக்கு இழந்திருக்கிறதுக்கு காரணம் அங்கு ஏற்பட்ட கடுமையான ஒரு பொருளாதார நெருக்கடி. மற்ற நாடுகள்ல மாதிரியான ஒரு நெருக்கடி கிடையாது. ஆனா கடந்த காலங்களோட ஒப்புற நேரத்தில் கனடாவில் வரலாறு காணாத ஒரு நெருக்கடி ட்ரூடோவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கு. பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 விதமா பணவீக்கம் அதிகரிச்சிருந்தது. வீடுகளுக்கு வாடகை செலுத்த முடியாது. புதுசா வீடுகளை வாங்குறதுன்றது
கனவா பலருக்கு மாறி இருந்தது. பலர் தொழில் வாய்ப்பு இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் வீதியில நடமாட வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது. சொந்த வீடுகளை வச்சிருந்தவர்கள் கூட அதை விற்று அங்கிருந்து வெளியேற வேண்டிய ஒரு இக்கட்டான சூழல் உருவாகி இருந்தது. இப்படி பல வழிமுறைகளையும் மக்கள் பாதிக்கப்பட்டதால மக்களினுடைய செல்வாக்கையும் மதிப்பையும் இழந்த ஒரு நபரா ஜஸ்டின் ட்ரூடோ மாற்றமடைகிறார். அவர் பதவி விலகி இருக்கிறதுக்கு இது மிக பிரதானமான ஒரு காரணம். இரண்டாவது, உட்கட்சி பூசல். ஒரு தேர்தல் நடந்ததுக்கு பிறகு 160 ஆசனங்களை கடைசி தேர்தல் லிபரல் கட்சியை பெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் ஆட்சி அமைக்கிறதுக்கான பெரும்பான்மை கிடையாது. அப்ப கூட்டணிக்கு போக வேண்டிய ஒரு சூழல் உருவாகுது. கூட்டணி கட்சிகள் பிறகு கடுமையான விமர்சனத்தை ட்ரூடோவினுடைய கொள்கைகள் சார்ந்த பொதுமக்களினுடைய நலன் சார்ந்து அவர் செயற்படலன்னு சொல்லியும் விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க. கொடுத்த ஆதரவை பின்வாங்க வேண்டிய ஒரு சூழல் சில கூட்டணி கட்சிகளுக்கு உருவாகி இருந்தது. இதையும் தாண்டி நிதியமைச்சரா பதவி வகிச்சு வந்த கிறிஸ்டியா ஃப்ரீலாண்ட் தன்னுடைய பதவியை டிசம்பர் மாதத்தில் ராஜினாமா செய்யறாங்க. அவங்க தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யும் போது ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஜஸ்டின் ட்ரூடோ அரசியலுக்காக சில விஷயங்களை கதைச்சு கொண்டிருக்கிறாரு. அரசியல் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு அவருடைய செயற்பாடுகள் அமைஞ்சு கொண்டிருக்கு. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்காத ஒரு தலைவரா இன்னைக்கு ஜஸ்டின் ட்ரூடோ மாறி இருக்கிறார். இந்த ஆட்சியில் என்னால தொடர்ந்து பதவி வகிக்க முடியாதுன்னு சொல்லி போன டிசம்பர் மாதம் நிதியமைச்சர் பதவி விலகிறாங்க. இதுவும் ஒரு நெருக்கடியை ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு உருவாக்கி இருந்தது. மூன்றாவது விஷயம், ஊழல் மோசடி. வரலாறு காணாத ஊழல் மோசடிகள் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய ஆட்சி காலகட்டத்தில் நடந்திருக்கு. வி சேரிட்டி என்று சொல்லப்படுற மிகப்பெரிய ஒரு ஊழல் மோசடி நடக்குது. வி சேரிட்டி என்று சொல்லப்படுற ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு, அதாவது லிபரல் கட்சிக்கு ஆதரவான சார்பான தொண்டு நிறுவனமாக கருதப்படுற நிறுவனத்துக்கு மிகப்பெரிய கோவிட் காலகட்டத்தில் 2020 ஒரு உடன்படிக்கை கொடுக்கப்படுது. இது நட்பு சார்ந்து கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை என்று சொல்லியும் இன்றைக்கு வரைக்கும் விமர்சிக்கப்படுது. கிட்டத்தட்ட 900க்கும் அதிகமான மில்லியன் டாலர் பெறுமதியான திட்டம் கொடுக்கப்பட்டது. அப்படி அந்த திட்டம் தனிப்பட்ட நலனுக்காக கொடுக்கப்பட்டது என்ற விமர்சனம் மட்டும் கிடையாது. ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அம்மா, மனைவி, சகோதரன், இவர்களுக்கெல்லாம் இந்த சேரிட்டியிலிருந்து பெருந்தொகையான பணம் செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியும் ஊழல் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லியும் கடுமையான விமர்சனமும் குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு அந்த சேரிட்டி கனடாவிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு சூழல் கூட உருவாகி இருந்தது. ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய அம்மாவுக்கு இந்த சேரிட்டி நிறுவனம் 2,50,000 கனடிய டாலரை செலுத்தி இருக்கு. கருத்து சொன்னதுக்காக மட்டும், அவங்களுடைய கருத்துக்களை கேட்டதுக்காகவும் அவங்க ஆற்றின உரைகளுக்காகவும் 2,50,000 கனடிய டாலர் இந்த சேரிட்டியால தொண்டு நிறுவனத்தால் அவங்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. ட்ரூடோவினுடைய மனைவிக்கு பெருந்தொகையான பணம் செலுத்தப்பட்டிருக்கு. அவருடைய சகோதரருக்கு பெருந்தொகையான பணம் செலுத்தப்பட்டிருக்கு. கனடிய வரலாற்றில் பதிவான மிக மோசமான ஒரு மோசடி என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் இது வர்ணிக்கப்படுது. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் தான் ஜஸ்டின் ட்ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறதா அறிவிச்சிருக்கிறதுக்கான காரணம். ஆனா இதுக்கு பின்னால சில வெளிநாட்டு சக்திகள் இருக்கின்ற விமர்சனம் ஒரு பக்கம் இருக்கு. இந்தியாவுக்கும் இதுக்கும் சில தொடர்புகள் இருக்கலாம் என்ற மாதிரியான கருத்துக்கள் ஒரு பக்கம் இருக்கு. இதே நேரம் இந்திய ஊடகங்கள் ட்ரூடோவினுடைய பதவி விலகலை கொண்டாடுற மாதிரியான செய்திகளை வெளியிட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. என்ன சொன்னா, காலிஸ்தான் அமைப்பினுடைய முக்கியஸ்தர் இல்லாட்டி தலைவர் சொல்லப்படுற நிஜார் சொல்லி அறியப்பட்ட ஒரு நபர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகி இருந்தது. இந்த படுகொலை செய்த நபர்கள் இந்தியாவினுடைய ரோ அமைப்பை சேர்ந்தவர்கள். கனடாவுக்குள்ள இந்த படுகொலை எப்படி செய்ய முடியும் சொல்லி கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கடுமையான விமர்சனத்தையும் குற்றச்சாட்டையும் இந்தியா மேல சுமத்தி இருந்தார். இந்தியா இன்றைக்கு வரைக்கும் அந்த குற்றச்சாட்டை நிராகரிச்சு வருது. எப்படியா இருந்தாலும் இந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவுல மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருந்தது. இப்ப ட்ரூடோவினுடைய பதவி விலகல் என்றது 2 நாடுகளுக்கும் இடையில ராஜதந்திர உறவுகள் திரும்பவும் வலுவடைகிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் என்று சொல்ற செய்தியை இந்திய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற டொனால்ட் ட்ரம்ப், அவர் இந்த ஜனவரி மாதம், இந்த மாதம் 20ஆம் தேதி தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்க இருக்கிறார். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியா கடமைகளை ஆரம்பிக்க இருக்கிறார். எப்படி கடமையை ஆரம்பிச்சதும் முதலாவது உத்தரவா மெக்சிகோ, சைனா, அது மாதிரி கனடாவுக்கு அதிகமான வரிகள் விதிக்கப்படும். அந்த நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படுற பொருட்களுக்கு அதிகமான வரிகள் விதிக்கப்படும் என்ற ஒரு உத்தரவை ஏற்கனவே ட்ரம்ப் விடுத்திருந்தார். குறிப்பா 25% வரி விதிக்கப்படும், கனடாவினுடைய பொருட்களுக்கும் வரி விதிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இதுக்கு பிறகு கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ ட்ரம்பை தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு
கெஞ்சினார் என்ற மாதிரியான விமர்சன செய்திகளையும் சர்வதேச ஊடகங்கள்ல சில நாட்களுக்கு முதல்ல கூட பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் மறைமுகமா அச்சுறுத்தி இருக்கிறார் என்று சொன்ன ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இதுவரைக்கும் இருந்ததே கிடையாது. ட்ரம்புக்கும் ட்ரூடோவுக்கும் இடையில எப்பவுமே கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு நல்ல உறவு கிடையாது. அப்ப ஜஸ்டின் ட்ரூடோ அந்த பதவியில நீடிக்கிறது ட்ரம்ப் விரும்பல என்ற மாதிரியான கருத்தும் ஒரு பக்கம் இருக்கு. இதையும் தாண்டி ட்ரம்ப் சொன்ன ஒரு விஷயம் என்று சொன்னா, கனடா அமெரிக்காவினுடைய 51வது மாநிலமா இணைஞ்சு கொள்ள முடியும். கனடிய மக்களும் இதை விரும்புறாங்க. அப்படியே இணைஞ்சு கொள்ற பட்சத்துல எந்த விதமான வரிகளும் விதிக்கப்படாது என்று சொல்லப்படுற ஒரு கருத்தை கூட டொனால்ட் ட்ரம்ப் சில நாட்களுக்கு முதலையும் சொல்லியிருந்தார். திரும்ப இப்ப இந்த பதவி விலகல் அறிவிப்பு வந்ததுக்கு பிறகும் கூட சொல்லியிருக்கிறார். இது ஒரு பக்கம் விமர்சிக்கப்படுற விஷயமாகவும் மாறியிருக்கு. ட்ரம்ப் இல்லாட்டி அமெரிக்க சக்திகள் இதுக்கு பின்னால் இருக்கலாம் என்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகளும் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது. இதுக்கு பிறகு கனடாவினுடைய அரசியல்ல என்ன நடக்கும் என்ற கேள்வி பலருக்கும் இருக்கு. இப்ப லிபரல் கட்சிக்கு ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டிய சூழல் உருவாகி இருக்கு. ஆனா இது கொஞ்சம் சிக்கலான ஒரு படிமுறைன்னு சொல்லப்படுது. பொதுவாகவே லிபரல் கட்சியினுடைய தலைவர் தெரிவு செய்யப்பட்டதா இருந்தால் கிட்டத்தட்ட 5 தொடக்கம் 6 மாதங்கள் ஆகும் சொல்லப்படுது. ஆனா இப்ப ஜஸ்டின் ட்ரூடோ தற்காலிகமா செய்திருக்கிற கட்சியை காப்பாற்றுறதுக்கு தற்காலிகமாக எடுத்திருக்கிற நடவடிக்கைன்னு சொன்னா, இந்த மாதம் பாராளுமன்றம் கூட்டப்பட்டிருக்கணும். ஆனால் அது மார்ச் மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஒரு அரசியல்ல நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கான கால அவகாசமா இந்த பாராளுமன்ற ஒத்திவைப்பு காலம் என்றது பார்க்கப்படுது. மார்ச் மாதம் 24ஆம் தேதிக்குள்ள லிபரல் கட்சி ஒரு புதிய தலைவரை தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. அவர் பிரதமரா பொறுப்பேற்க முடியும். ஆனா பாராளுமன்றம் 24ஆம் தேதி கூட இருக்கு. ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் தங்களுடைய ஆதரவு இனியும் கிடைக்காது. அதிலையும் குறிப்பா லிபரல் கட்சிக்கு இனியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவே கூடாது. கனடியர்கள் வீழ்த்தப்பட்டதுக்கு லிபரல் கட்சி ஒரு காரணம், ஒரு வரலாற்று துரோகத்தை செய்திருக்கு என்ற மாதிரியான விமர்சனத்தை கூட்டணி கட்சிகள் முன் வச்சிருந்தது. அப்ப பாராளுமன்றம் மார்ச் மாதம் 24ஆம் தேதி கூடினதுமே முதலாவது அங்க எடுக்கப்படுற ஒரு நடவடிக்கை என்னன்னு சொன்னா, லிபரல் கட்சிக்கு எதிராக இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும். கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு கிடையாது. அப்ப பெரும்பான்மை பலம் கூட லிபரல் கட்சிக்கு கிடையாது. இதுல தோல்வி அடைகிற ஒரு நிலைமை லிபரல் கட்சிக்கு அரசாங்கத்துக்கு உருவாகும். அப்ப உடனடியாகவே பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு ஒரு தேர்தல் நடத்தப்படும். அக்டோபர் மாதத்துல தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டியது. ஆனா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது எப்படியுமே வெற்றி அடையும். அந்த அடிப்படையில உடனடியாகவே ஒரு தேர்தலை நடத்த வேண்டிய சூழல் உருவாக முடியும். இப்ப எதிர்கட்சியா இருக்கிற கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. கருத்து கணிப்பு முடிவுகளும் அதுதான் வெளிப்படுத்துது. கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய இப்போதைய தலைவர் பியர் பொலியேவ் கனடாவினுடைய அடுத்த பிரதமராகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே தென்படுது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.